இன்னைக்கு பாம் சண்டே, குருத்தொலை ஞாயிறு. எனக்கும் ஞாபகம் இல்லை, எங்கள் வீட்டுக்காரும் லேட்டாக தான் சொன்னார். காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண பிரியாணி செஞ்சுட்டு நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு இங்கேருந்து கிளம்புறதுக்கு 1:30 மணி ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சுன்னு அவசர அவசரமாக போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் என் பொண்ணு ஒரு டவுட் கேட்டாள். வெயில் ஏன் நம்ம கூடவே வருதுன்னு அப்படின்னு கேட்டா. இதுக்கு யாராச்சும் ஆன்சர் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். நாங்கள் வந்த நேரம் ப்ரேயர்லாம் முடிஞ்சிட்டு இருந்தது. ஸோ உக்காந்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே மொத்தம் 3 லாங்குவேஜில் ப்ரேயர் பண்ணுவாங்க. தமிழில், இங்கிலீஷில், அதுக்கப்புறம் ஹிந்தியில். நாங்கள் அதிகமாக இந்த சர்ச்சுக்கு தான் வருவோம், சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச். ஏன்னா இங்கே வந்தால் சர்ச்சுக்கு வந்த மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியும் இருக்கும். இதே ஸ்டில்லு தான் எப்போ வந்தாலும் நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம். இங்கே ஃபோட்டோ எடுத்தால் அழகாக இருக்குன்னு கொஞ்சம் நிறைய ஸ்டில்ஸ் எடுத்தோம். நாங்கள் ஒரு ஃபோட்டோ பைத்தியம்னே சொல்லலாம். எங்கே போனாலுமே ஒரு டைமுக்கே ஒரு 100 ஃபோட்டோ வச்சு எடுத்துருவோம். இந்த டைமே ஒரு 70 ஃபோட்டோக்கு எடுத்துட்டோம். மறுபடியும் எங்கள் ஈவினிங் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் எங்களுக்கு டைம் இல்லைன்றதுனால இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். எங்கள் பசங்களுக்கு இங்கேருந்து வர்றதுக்கு மனசே இல்லை. சரி, ஓகே, கொஞ்ச நேரம் விளையாட காட்டுவோன்னு விளையாட காட்டிட்டு இருந்தேன். என்ன பசங்களை மட்டும் தான் வீடியோ எடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தேன். உடனே கேமராவை என் பக்கம் திருப்பிட்டார். எங்களை எல்லோரும் வீடியோ எடுத்து அவர் டயர்ட் ஆகிட்டார். சரின்னு ஓகே நான் வாங்கிக்கிட்டேன். என் பொண்ணு நடக்கிறத பார்த்த உடனே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்தது. நம்மளும் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பு பார்த்தா இந்த மாதிரி தானே நடப்போம். சின்ன வயசுன்னு சொல்லும்போது தான் டக்குன்னு ஃபீல் ஆகுது, நம்மளும் சின்ன பசங்களாகவே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு தோணுது. ஆனால் என்ன பண்ண முடியும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காதுல்ல. க்ரௌடு அதிகமாக வராங்களேன்னு கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டே இருப்போம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் ஒரு பையன் எனக்கே தெரியாமல் தூரத்தில் ஹாய்ன்னு சொல்லியிருப்பான். அதை நான் கவனிக்கல. உடனே முகத்தை மறைச்சிட்டான். பின்னாடி இருக்கிற பசங்க அதை பார்த்துட்டு சிரிக்கவும் முடியாமல், சிரிக்காமல் இருக்கவும் முடியாமல் கம்முன்னு வாய முடின்னு சிரிச்சுன்னு போயிட்டு இருந்தானுங்க. இது என்ன பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போயிட்டே இருக்கும்போது எதிர்த்தாப்பில் ஒரு ஸ்கூட்டியில் 2 தாத்தா வந்துருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு உடனே வாயை திறந்து ஆன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போகிறாரு. இதை பற்றி பேசி சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு மரத்தை பார்த்தோம். அந்த பூ நல்லா கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னு உடனே பைக்கை நிப்பாட்ட சொல்லிவிட்டு அதை பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம தான் எது பார்த்தாலுமே உடனே விட மாட்டோம்ல, பறிச்சிடுவோம்ல அப்படிங்கிற மாதிரி பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டுக்காரோட மைண்ட் வாய்ஸ் என்ன வந்தது, இவ வீடியோ போட தான் ஆரம்பிச்சிட்டா, ஒரு வீடியோவும் விட மாட்டேறா, எல்லாத்தையும் எடுக்க சொல்கிறாளே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தார். சரி, ஓகே, அங்கே ஒரு 2 ஸ்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது வாட்டர் மெலன் கடன் பார்த்தோம். என் பொண்ணு நடுவில் டியூஸ்டே எனக்கு ஸ்கூல் தானே, அப்போ எனக்கு இது ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. இதில் இன்ஜெக்ஷன்லாம் எதுவும் போடுறது இல்லைங்க, நம்பி வாங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் நிப்பாட்டி வாங்கி சாப்பிட்டோம். டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. போகிற வழியில் நுங்கு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் அப்படியே வாங்கியாச்சு. வெயில் காலத்தில் இந்த மாதிரி வாட்டர் ஐட்டமாக வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. நாங்கள் போயிட்டு இருக்கும்போது லைனாக சப்வேல வித்துட்டு இருந்தாங்க நுங்கு. அதுக்கப்புறம் ஒரு தாத்தா பதனி வச்சு வித்துட்டு இருந்தார். எங்கள் வீட்டுக்காரரும் இது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டார். நான் இது வரைக்கும் அதை சாப்பிட்டதில்லை. ஸோ எனக்கு வயிறு ஃபுல்லாக இருந்தது, வேணான்னு சொல்லிட்டேன். ஓகே, பாய், தேங்க்யூ.